கல்வியினூடாக விருத்தி செய்யப்படும் அடிப்படை தேர்ச்சிகள் யாவை? தொடர்பாடல், ஆளுமை, சூழல், வேலை உலகிற்கு தயார்படுத்துதல், சமய ஒழுக்கம், ஓய்வு நேரம், விளையாட்டு, கற்றலுக்காக கற்றல். பிள்ளை ஒருவருக்கு பெற்றோர்கள் இல்லாத வேளையில் அந்த பிள்ளையின் பாதுகாவலராக யாரை ஏற்றுக்கொள்ள முடியும்? நீதிமன்றம் ஒன்றினால் பாதுகாவலராக பொறுப்பு ஒப்படைக்கப்பட்ட ஒருவர். தேசிய பாடசாலை ஒன்றில் கடமையாற்றும் ஆசிரியர் ஒருவரது ஒழுக்க பிரச்சினை தொடர்பாக இறுதி தீர்மானத்தை எடுக்கக்கூடிய நிறுவனம் யாது? அரச சேவை ஆணைக்குழு. பன்னிரண்டு வயதுடைய பிள்ளையொருவர் குற்றச்செயல் ஒன்றை செய்துள்ளதாக நீதிமன்றத்தில் உறுதி செய்யப்பட்டால் அந்த பிள்ளை தொடர்பாக எடுக்கக்கூடிய வழிமுறை என்ன? உரிய வயதை அடையும் வரை காத்திருத்தல். பாடசாலை எழுச்சியடைய செய்தல் வேலை திட்டத்தின் கீழ் பாடசாலை மட்டத்தில் 2 குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன. அவற்றை குறிப்பிடுக. பாடசாலை அபிவிருத்தி குழு மற்றும் பாடசாலை முகாமைத்துவ குழு. தேசிய கல்வி நிறுவனம் அமைக்கப்படுவதற்கு முன்னர் கல்வி அமைச்சின் கல்வி திட்ட நடவடிக்கைகளுக்கு பொறுப்பாக செயற்பட்ட நிறுவனம் யாது? பாட கலைத்திட்ட அபிவிருத்தி நிலையம். பாட அபிவிருத்தி நிலையம். இலங்கையின் கல்வித்துறையுடன் தொடர்புடைய அமைச்சின் குறுந்தொலைபேசி இலக்கம் யாது? 1988. தாய்மொழி மூலமாக கல்வி அறிமுகம் செய்யப்பட்ட வருடம் யாது? 1945. காப்போத்த உயர்தரத்தில் அறிமுகம் செய்யப்பட்டுள்ள தொழில்நுட்ப பாடங்கள் யாவை? உயிரியல் தொழில்நுட்பம் மற்றும் பொறியியல் தொழில்நுட்பம். பிரித்தானிய அரசினால் ஆங்கில மொழியையும் பிரித்தானிய கலாச்சாரத்தையும் பரப்புவதற்காக இந்நாட்டில் நிறுவப்பட்டுள்ள நிறுவனம் யாது? பிரிட்டிஷ் கவுன்சில்.